மாடர்ன் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பன்னீர் பெருமாள். இது நுண்ணரசியல். கேரளாவில் பாலக்காட்டில் RSS உடைய வருடாந்திர சந்திப்பு நடந்திருக்கு. ஒவ்வொரு வருஷமும் RSS அமைப்பை சேர்ந்தவங்க அதோடைய 32 கிளை அமைப்புகள், இந்த VHP, துர்கா வாகினி, ABVP, இப்படி அவங்க நிறைய அமைப்புகள் வச்சிருக்காங்க. இந்த அமைப்புகள் இதோடைய நிர்வாகிகள் எல்லாம் சேர்ந்து சந்திச்சு பேசுறது அவங்களுடைய வழக்கம். கடந்த ஒரு வருஷமா அந்த அமைப்புகள் செஞ்ச வேலைகள் என்ன அப்படிங்கிறது குறித்தும், அடுத்த ஒரு வருஷம் அவங்க என்னென்ன வேலை செய்ய போறாங்க அப்படிங்கிறது குறித்தும் திட்டமிடுறதுக்கான கூட்டம் அது. இந்த கூட்டத்துக்கு பிறகு RSS உடைய ஸ்போக் பர்சன்ஸ் சில விஷயங்களை பேசியிருக்காங்க. அதுல மிக முக்கியமான விஷயமா 3 விஷயங்கள் பார்க்கப்படுது. ஒன்று, தமிழ்நாட்டில் மதமாற்றம் அதிகமாக நடக்கிறது, அதை தடுக்க வேண்டும். அடுத்து, பெண்கள் மீதான வன்முறைகளை தடுக்க வேண்டும். அடுத்து, இந்த ஜாதி வாரியான கணக்கெடுப்பு அப்படிங்கிறது தொடர்பான சில கருத்துக்கள் வெளியிட்டிருக்காங்க. இந்த 3 விஷயத்தை அவங்க ஏன் பேசுறாங்க, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன அப்படிங்கிறது குறித்து தான் நாம இன்னைக்கு விரிவா பார்க்க போறோம். RSS உடைய இந்த வருடாந்திர சந்திப்புகளில் அவங்கள ரிவ்யூ பண்ணிருக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய அமைப்புகள், இப்போ VHP இருக்குது அப்படின்னா VHP அடுத்த ஒரு வருஷம் என்ன வேலை செய்யணும் அப்படின்னு திட்டமிடுவாங்க. VHPயை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டத்துக்கு முன்னாடியே அவங்களுக்கு ஒரு வேலை கொடுக்கப்பட்டு நடந்துகிட்டு இருக்கு. அது என்னங்கிறதையும் நாம பார்ப்போம். அப்படி இவங்க தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு வச்சிருக்கக்கூடிய வேலை திட்டம் தான் மதமாற்றத்தை தடுப்போம் அப்படிங்கிறது. தமிழ்நாட்டில் அதிக அளவில் மதமாற்றம் நடந்துகிட்டு இருக்கு, அதை தடுக்கணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஏற்கனவே 2022 தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டிப்பள்ளிக்கு பக்கத்தில் மைக்கேல்பட்டி அப்படிங்கிற ஊரில் ஒரு பள்ளிக்கூடம், அந்த பள்ளிக்கூடத்தில் 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவி அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டதை மையமாக வச்சு ஒரு மிகப்பெரிய அரசியலை பாஜக, RSS, இந்து முன்னணி, அர்ஜுன் சம்பத் எல்லாருமே பண்ணினாங்க. அந்த பள்ளிக்கூடம் ஒரு கிறிஸ்தவ பள்ளிக்கூடம் அப்படிங்கிறத மட்டுமே காரணமாக வச்சு அந்த மாணவியுடைய தற்கொலைக்கு காரணம் கட்டாய மதமாற்றம் வற்புறுத்தினது தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேம்பெயினை பண்ணாங்க. கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுக்கவே RSS உடைய பல்வேறு அமைப்புகளும் பாஜகவும் நேரடியாக போராட்டங்கள்லாம் நடத்துச்சு. RSS உடைய கிளை அமைப்புகளை சேர்ந்தவங்க சில வீடியோக்களை எடிட் பண்ணி மாஃப் பண்ணி இந்த குழந்தையுடைய தற்கொலைக்கு காரணம் இந்த மாதிரி அங்கே இருக்கக்கூடிய கன்னியாஸ்திரிகளுடைய மதமாற்ற பிரச்சாரம் தான் அப்படிங்கிற மாதிரியான போலியான வீடியோக்களெல்லாம் பரப்பி விட்டாங்க. இது மிகப்பெரிய அளவில் விவாதமாக மாறிச்சு. நேரடியாக இதை CBI விசாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுச்சு. CBI விசாரணைக்கு போச்சு. அடுத்து தேசிய குழந்தைகள் ஆணையம்லாம் இதில் தலையிட்டாங்க. பாஜகவே 4 பேர் கொண்ட ஒரு குழு அமைச்சு அறிக்கையெல்லாம் ரெடி பண்ணாங்க. இப்படி அவங்க பண்ணின இந்த மொத்த அந்த மைக்கேல்பட்டி ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது ஃபெயிலியராக முடிஞ்சது. அந்த குழந்தை தற்கொலைக்கு காரணம் மதமாற்ற பிரச்சாரம் கிடையாது. அந்த பள்ளிக்கூடம் அங்கே பல ஆண்டுகளாகவே இருக்குது. அந்த பள்ளிக்கூடத்தில் ஏற்கனவே ஆயிரக்கணக்கான மாணவர்கள் படித்து வெளியே வந்திருக்காங்க. அவங்க யாருமே இப்படியான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கல. அந்த மாணவி கூட மேஜிஸ்ட்ரேட்டை கொடுத்த வாக்குமூலத்தில் மதமாற்றம் குறித்து எங்கேயும் பேசல. அது இல்லாம அந்த ஊரில் இருக்கக்கூடிய பல்வேறு சமூகங்களை சேர்ந்தவங்களும் இது ஒரு பொய்யான குற்றச்சாட்டுங்கிறத சொன்னாங்க. ஆதாரப்பூர்வமா இது ஒரு போலியான குற்றச்சாட்டு அப்படிங்கிறது நிரூபிக்கவும் பட்டுச்சு. ஏற்கனவே மதமாற்றம் அப்படிங்கிறத மையமா வச்சு பிரச்சாரம் பண்ணணும் அப்படிங்கிற அஜெண்டா டைரக்டா RSS ஆல கொடுக்கப்படாத காலகட்டத்திலேயே அண்ணாமலையால, பாஜகவால, RSS ஆல தமிழ்நாட்டில் ஒரு பள்ளி மாணவியுடைய தற்கொலையை மையமாக வச்சு ஒரு பெரும் பதற்றத்தை ஏற்படுத்த முடிஞ்சது. இப்போ மதமாற்றம் அப்படிங்கிறத அஜெண்டாவாகவே அவங்க எடுத்துட்டு வர்றாங்க. தமிழ்நாட்டில் மதமாற்ற தடை சட்டம் வேணும் அப்படிங்கிற மாதிரியான குரல்கள்லாம் இப்போவே அவங்க முன்வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக அடுத்த ஒரு வருஷத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடங்கள், தமிழ்நாட்டுடைய கல்வி வளர்ச்சியில் சிறுபான்மையினருடைய பள்ளிக்கூடங்களுடைய பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. குறிப்பாக தென் மாவட்டங்களில் 6 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டருக்கு இடையில கிறிஸ்தவ நடுநிலைப் பள்ளியோ துவக்க பள்ளியோ தான் அடிப்படை கல்வியை வளர்த்து கொடுத்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் நிதர்சனமான உண்மை. இன்னைக்கு வரைக்கும் அந்த பள்ளிக்கூடங்கள் இயங்கிக்கிட்டு இருக்கு. அங்கெல்லாம் மதமாற்றங்கள் நடந்துருச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட பெரிய அளவில் நடந்திருக்கும். அப்படி எதுவுமே நடக்கலை. ஆனால் தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையை இந்த RSS உடைய மீட்டிங்க்கு பிறகான அவர்களுடைய பேச்சுக்கள் கொடுக்குது. தமிழ்நாட்டில் அடுத்த 2 ஆண்டுகளா இந்த மதமாற்றத்தை மையமாக வச்சு பல்வேறு சமூக பதட்டங்களை RSS காரங்க ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஏற்கனவே ஏற்படுத்தினவங்க வட இந்தியாவில் ஜிகாத் அப்படிங்கிற பேரில் லவ் ஜிகாத்தில் ஆரம்பிச்சு பிரியாணி ஜிகாத் வரைக்கும் எதுக்கெல்லாம் ஜிகாத்னு பேர் போட முடியுமோ, லேண்ட் ஜிகாத் அப்படி இப்படின்னு பல விஷயங்களில் ஜிகாத் பேரை போட்டு மதமாற்றம் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு போலியான பிரச்சாரத்தை தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த RSS. ஆக அவங்க முன்னாடியே கொடுத்துருக்கக்கூடிய இந்த தரவுகளிலிருந்து தமிழ்நாட்டில் இனிமேல்
பிஜேபி ஆர்எஸ்எஸ் ஆல முன்னெடுக்க போகக்கூடிய இந்த பிரச்சாரம்ங்கிறது எந்த சமூக பதட்டத்தையும் ஏற்படுத்தாத அளவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் விழிப்புணர்வாக இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. அடுத்து இன்னொன்று, பெண்களை பாதுகாக்க போகிறோம், பெண்கள் பாதுகாப்பின் மீது அக்கறை செலுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பெண்கள் பாதுகாப்பு அப்படிங்கிறத ஏன் இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் இவ்வளவு வேகமாக எடுக்குது அப்படின்னா, அவங்களுக்கு எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய திரிணாமுல் காங்கிரஸ் மம்தா பானர்ஜி ஆளக்கூடிய மேற்கு வங்கத்தில் நடந்த அந்த பாலியல் வன்கொடுமையை மையமாக வச்சு இந்தியா முழுக்க ஒரு நரேஷனை அவங்க செட் பண்ணுறாங்க. அதுக்கு இங்கிருந்து குஷ்பூல ஆரம்பித்து திரௌபதி முர்மு வரைக்கும் பேசுனாங்க. இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் நேரடியாகவே பேசியிருக்கு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா கடந்த 10 ஆண்டுகளாக ஆட்சியில் இருக்கிறது பாஜக. பாஜகவுடைய நேரடியாக ஆட்சி காலத்தில் இந்தியாவில் பெண்களுக்கு எதிரான குற்றம் ஒவ்வொரு ஆண்டும் கூடிக்கிட்டே வந்திருக்கு. கிட்டத்தட்ட 2016 2021 எடுத்து பார்க்குறப்பவே 2016 3,38,954 இருந்த வழக்குகள் 2021 4,28,278 கூடியிருக்கு. கிட்டத்தட்ட அவங்க ஆட்சி காலத்திலேயே 2016 2021 கிடைப்பட்ட காலகட்டத்தில் 26% மேல பெண்கள் மீதான வன்முறைகள் அப்படிங்கிறது அதிகரிச்சிருக்கு. அதே மாதிரி நேரடியாக பாலியல் வன்கொடுமைகள் அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா 28,153 39,068 கூடியிருக்கு. ஆக பாஜக ஆளக்கூடிய காலகட்டத்தில் இந்தியாவில் பெண்கள் மீதான வன்முறைகள் அப்படிங்கிறது அதிகரிச்சிருக்கு. பாஜக ஆளக்கூடிய உத்தரப்பிரதேசத்திலையும் ஒவ்வொரு ஆண்டும் பெண்கள் மீதான வன்முறைகளும் பாலியல் வன்கொடுமைகளும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறது பல்வேறு தரவுகளில் தெள்ள தெளிவாகவே தெரியுது. யோகி ஆதித்யநாத் ஆளக்கூடிய உத்தரப்பிரதேசத்தில் அதிகரிக்கிறது குறித்து பேசாத பாஜக, அகில இந்திய அளவில் பாஜகவுடைய ஆட்சியின் கீழே அதிகரிக்கிறது குறித்து பேசாத பாஜக இன்னைக்கு இந்த மேற்கு வங்கத்தை மையமாக வச்சு ஒரு அரசியலை உருவாக்க பார்க்குறாங்க. 2014 நிர்பயா பாதிக்கப்பட்ட பொழுது, வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட பொழுது அதை வைத்து இந்தியா முழுக்க ஒரு பொலிட்டிக்கல் நரேஷனை கிரியேட் பண்ணதில் பாஜகவுக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்குது. ஆனால் பாஜகவுடைய ஆட்சி காலம் அப்படிங்கிறது வன்முறைகளும் வன்கொடுமைகளும் அதிகரிக்கக்கூடியதாக தான் இருந்திருக்கு. காஷ்மீரில் ஒரு பள்ளி சிறுமி ஆசிஃபா, அந்த குழந்தைய வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்தவங்களுக்கு ஆதரவாக பாஜக எம்எல்ஏவே பேரணி போனதெல்லாம் கடந்த காலத்தில் நம்ம பார்த்தோம். இப்போ உத்தரகண்டில் ஒரு பாஜக தலைவர் மீது பாலியல் வல்லுறவு உள்ளாக்குனதா வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கு. பாஜகவுடைய அகில இந்திய ஐடி விங் தலைவராக இருக்கக்கூடிய அமித் மாளவியா மீது அவங்க அமைப்பை சேர்ந்தவங்களே இதே மாதிரியான பாலியல் குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, கர்நாடகாவில் அவங்களுடைய முன்னாள் முதலமைச்சராக இருந்த எடியூரப்பா மேல போக்சோ சட்டத்தின் கீழவே வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கு. இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த எம்பி எம்எல்ஏக்கள் இவங்களுக்குள்ள பாலியல் தொடர்பான குற்றச்சாட்டுகள் உள்ள அவங்களுடைய லிஸ்ட் எடுத்து பார்க்குறப்ப அதில் கிட்டத்தட்ட 3ல் ஒருத்தர் பாஜகக்காரர். 54 பேருக்கு மேலே பாஜகவை சேர்ந்தவங்க இந்த குற்றச்சாட்டின் கீழே இருக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு நாளும் பாஜகவினர் குறித்தான அவர்கள் ஈடுபடக்கூடிய பாலியல் குற்றச்சாட்டுகள் குறித்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. மணிப்பூரில் பழங்குடி பெண்கள் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு அவங்களுடைய நிர்வாண காணொலிகள்லாம் வந்த பிறகு கூட இன்ன வரைக்கும் நரேந்திர மோடி மணிப்பூருக்கான நீதியை கொடுக்கல. அந்த சம்பவம் தொடர்பாக கூட அந்த பெண்களுக்கு எதிராக மணிப்பூர் பாஜகவுடைய சிஎம்ஏ பேசின ஆடியோக்கள்லாம் கூட ரிலீஸ் ஆகி இந்தியா முழுக்க அதிர்ச்சியை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. இப்படியான காலகட்டத்தில் தான் மல்யுத்த வீராங்கனைகள் பாஜகவுடைய எம்பியாவும் அகில இந்திய மல்யுத்த சம்மேளனத்துடைய தலைவராக இருந்த பிரெஞ்சு பூஷனுக்கு எதிராக போராடினப்ப கடைசி வரைக்கும் செவிசாய்க்காத நரேந்திர மோடி. இப்படி பாஜகவுடைய ஒட்டுமொத்த வரலாறும் சமகாலத்தில் பெண்களுக்கு எதிரானதாக இருக்குது. பெண்கள் மீதான வன்கொடுமையில் நேரடியாக அந்த கட்சியை சேர்ந்தவங்க ஈடுபடுறாங்க. அவங்க ஆட்சி செய்யக்கூடிய பகுதிகளில் அதிக அளவில் இந்த வன்கொடுமைகள்லாம் நடக்குது. இதையெல்லாம் மறைச்சிட்டு மேற்கு வங்கத்தை நடந்த அந்த வன்கொடுமையை மையமாக வச்சு ஒரு பொலிட்டிக்கல் நரேஷனை இந்தியா முழுக்க கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த ஆர்எஸ்எஸ் கூட்டத்திலையும் அவங்க உறுதியான முடிவு எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது இது மூலமாக தெள்ள தெளிவாகவே தெரிய வருது. அடுத்து இந்த கூட்டத்துக்கு பிறகு அவங்க பேசின இன்னொரு முக்கியமான விஷயம் ஜாதிவாரி கணக்கெடுப்பு. ஜாதிவாரி கணக்கெடுப்பு இந்த விஷயங்கள் எல்லாம் வெல்ஃபேருக்காக, நலத்திட்டங்களுக்காக பயன்படுத்தணுமே தவிர அரசியலுக்காக பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு நம்ம ஆர்எஸ்எஸ் காரங்கள்லாம் பேசுகிறாங்க. ஆர்எஸ்எஸ் காரங்க அளவுக்கு அரசியலில் ஜாதியை பயன்படுத்தினவங்க இந்தியாவில் வேற எந்த கட்சியுமே கிடையாது. இந்தியாவில் பல்வேறு முறை பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான அரசியல் உரிமை குரல்கள் எழுந்த பொழுதெல்லாம் அதை திசை திருப்பி விட்டுட்டு அவர்களுக்கான உரிமைகள் போராட்டங்கள் நடக்கிறப்ப, மண்டல் அமல்படுத்தப்பட்டப்ப அதை திசை திருப்புறதுக்காகவே ரத யாத்திரை ஆரம்பித்து கலவரங்களை செஞ்ச பாஜக ஆர்எஸ்எஸ் இன்னைக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பை நலத்திட்டங்களுக்கு மட்டும் பயன்படுத்திக்கலாம், அதை அரசியல் பண்ணாதீங்க அப்படிங்கிறாங்க. அடிப்படையில் ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கும் இடஒதுக்கீட்டுக்கும் எதிரானது நம்ம பாஜக ஆர்எஸ்எஸ். ஏன்னா மண்டல் கமிஷன் நிறைவேற்றப்பட்டப்ப அவங்க ஆர்கனைசர்லேயே எழுதுனது என்ன அப்படின்னா, இந்தியாவை ஜாதிகளாக கூறு போட்டு விட்டார்கள் அப்படின்னு. இன்னைக்கு ஜாதிவாரி
சாதிவாரி கணக்கெடுப்பு, பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான உரிமை, 49% அப்படிங்கிற அந்த இடஒதுக்கீடுக்கான எல்லையை உடைக்கணும், இதையெல்லாம் பேசுகிற பொழுதும் அதே விஷயங்களை பேசுகிறாங்க. ஆனால் எலெக்ஷன் வர்றப்ப ஜாதி அடிப்படையில் சோசியல் இன்ஜினியரிங் பார்க்குறாங்க. இந்தியாவிலேயே சோசியல் இன்ஜினியரிங், கேஸ்ட் பேஸ்டு சோசியல் இன்ஜினியரிங் அப்படிங்கிறத உருவாக்கி அதை அரசியலுக்கு பயன்படுத்தி அறுவடை பண்ணின ஒரே கட்சி பாஜக. பல்வேறு பகுதிகளில் சாதி சங்கங்களுக்கு இடையில, பல்வேறு சாதிகளுக்கு இடையில மோதலை ஏற்படுத்துறதுக்கு அடிப்படை காரணமாக இருந்து அதுக்கு பிறகு அந்த 2 சாதி சங்கங்களையும் தங்களுடைய அணிகளாக மாற்றிக்கிற அளவுக்கு யுக்திகளோட வேலை செஞ்சு ஜாதிய மோதல்களை ஏற்படுத்தின பாஜக சொல்லுது ஜாதியை அரசியலுக்கு பயன்படுத்தாதீர்கள் அப்படின்னு. இன்னைக்கு வரைக்கும் RSSக்கு சித்பவன் பார்ப்பனர்கள் அப்படிங்கிற ஒரே ஜாதியை சேர்ந்தவங்க தான் தலைவராக இருக்க முடியும். இன்னைக்கு வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட சாதியோடைய மேலாதிக்கத்துக்காக அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய பாஜக இந்தியா முழுக்க கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட அது வரைக்கும் சிவராஜ் சிங் சவுகானுக்கு கொடுத்திருந்த முதலமைச்சர் பதவியை திடீர்னு மனோஜ் யாதவ்னு ஒருத்தருக்கு கொடுத்தது அவங்களுடைய ஜாதி ரீதியான சோசியல் இன்ஜினியரிங் ஒர்க் தான். ஆனால் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு பேசக்கூடிய கட்சிகளை ஜாதியை வச்சு அரசியல் பண்ணுறதாகவும், அரசியல் பண்ணியிருக்கக்கூடிய இவங்க வெல்ஃபேர் பற்றி பேசுகிறவங்களாகவும் ஒரு போலியான நரேஷனை செட் பண்ண பார்க்குறாங்க. இந்த 3 விஷயங்களையும் நம்ம எடுத்து பார்க்குறப்ப நடைமுறையில் இருக்கிறது ஒன்று, யதார்த்தம் ஒன்று, பாஜகவுடைய அரசியல் நோக்கம் ஒன்று அப்படிங்கிறது தெல்ல தெளிவாகவே நமக்கு தெரிய வருது. இந்த வகையில் பாஜகவுடைய அடுத்த ஓராண்டுகளாக இதை மையமாக வச்சு அவங்க இன்னும் என்னெல்லாம் அரசியல் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது இன்னும் போக போக தான் நமக்கு தெரிய வரும். ஆனால் பாஜக கிட்ட நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஏன்னா அவங்க ஜாதி அரசியல் அப்படிங்கிற பேரில் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக பேசுவாங்க. பெண்களுக்கு எதிரான வன்முறைகள்லேருந்து நாங்கள் பாதுகாக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கட்சிக்காரங்க செய்யக்கூடிய எதை குறித்தும் பேச மாட்டாங்க. அதே நேரத்தில் மதமாற்றம் அப்படிங்கிற பேரில் ஒரு பொய்யான பிரச்சாரத்தை ஏற்படுத்தி சமூக பதற்றத்தை ஏற்படுத்துவாங்க. நாம் எச்சரிக்கையாக இருக்கணும். இது போன்று பல்வேறு செய்திகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நுண் அரசியலை தெரிஞ்சுக்க நீங்கள் மாடர்ன் தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.